டியூவல் ஹீரோ சப்ஜெக்ட் தான். ஸோ 2 ஹீரோஸ் இருக்காங்க. 2 ஹீரோஸும் பட்டைய கிளப்பியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதில மெயினா சந்தோஷ் அவர்களோட ஆக்டிங் பயங்கரங்க. ஸோ அவரு பொன்னியின் செல்வன்ல ஒரு சியான் விக்ரம் அவரோட சின்ன வயசு வெர்ஷன்ல வந்திருப்பாரு. ஸோ இதில வேற லெவல்ல ஒரு நடிப்பு. அந்த உடம்ப வந்து ஒரு 10 பேர என்னால அடிக்க முடியும். ஒரு 20 பேரா இருந்தாலும் சரி அடிப்போம்ப்பா அப்படின்ற மாரி காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகா இருந்தது. ஸோ அவரோட ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டர வந்து அழகா காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் விடிவி கணேஷ். ஸோ விடிவி கணேஷ் தான் வந்து படத்த அடுத்த ஒரு லெவலுக்கு கூட்டு போறாருன்னே சொல்லலாம். ரொம்ப அழகா வந்து அவரோட ரோல வந்து ப்ளே பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ரம்யா. ஸோ இவங்களோட கேரக்டர் எக்ஸ்ட்ரார்டினரி கேரக்டருங்க. ஸோ இவங்கள ஹீரோயினா தேர்ந்தெடுத்தது படத்துக்கு ரொம்ப கச்சிதமா இருந்தது. ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. ஸோ இவங்களுக்குள்ள தான் அந்த மாற்றமே ஏற்படுது. ஸோ அந்த மாற்றம் எப்படி ஏற்படுது? ஸோ அதுக்கு என்ன மாரி ரியாக்ட் பண்ணணும்? பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வினோத் கிருஷ்ணா. ஸோ இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பிச்சு ஒதிரியிருக்காருன்னே சொல்லலாங்க. வேற லெவல் ஒரு டியூவல் ஹீரோ சப்ஜெக்ட்ல போட்டி போட்டு நடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த விஷயத்த வந்து கச்சிதமா பண்ணியிருக்காங்க. ஒரு அந்த ஃபன் அந்த என்டர்டெயின்மென்ட்ட வந்து இவர் தான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. ரொம்ப அழகா நேர்த்தியான நடிப்ப குடுத்திருக்காரு. ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன்லயும் மக்கள சிரிக்க வைக்கிறதுக்கும், என்ஜாய் பண்ற வைக்கிறதுக்கும் கேரண்டியடா இருக்காரு. ஸோ இவரோட ரோல் பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் சம்யுக்தா. 10 பேர் என்ன வந்து அடிச்சாலும் தாங்குற முகம் ஒண்ணு வேணும் இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு கேரக்டர் தான். ஸோ இவங்களுக்கு என்னதான் முடிவு வந்து ரொம்ப சோகமான முடிவு சம்யுக்தா அவர்களுக்கு படத்துல. ஸோ அந்த கேரக்டருக்கு இவங்க தான் சூட்டபிள் அப்படின்ற மாரி டைரக்டருக்கு தெரிஞ்சிருக்கோ என்னமோ, இவங்களோட முகம் வந்து கச்சிதமா இருந்ததுன்னே சொல்லலாங்க. ஸோ அந்த லாஸ்ட் அந்த எமோஷனலான ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு 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 விட்டுக் குடுக்குற தன்மை வேணும். அதுக்கப்புறம் வந்து எதையோ ஒரு இழக்கிற தன்மை வேணும் இல்லையா? அதுக்கு நம்ம ஒரு முகத்த பார்த்தா நமக்கு ஃபீல் ஆவணும் இல்லையா? அந்த முகத்துக்கு வந்து கரெக்ட்டா இருந்தாங்க சம்யுக்தா அவர்கள். ஸோ அந்த மின்னல் அடிக்கிற சாங்கெல்லாம் வந்து வேற லெவல் டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தாங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த சட்டிலான ஒரு நடிப்பு இருக்கு இல்லையா? இட்ஸ் ரைட், இட்ஸ் கூல் அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஆடியன்ஸ் வந்து அவ்ளோ ரியாக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாங்க இந்த படத்த.